மிஸ்டர் லேடி ஊடக ரசிகர்களே, உலகெங்கும் வாழ்கிற தமிழ் அறிவாளிகளே, உங்கள் அனைவரையும் சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். சித்தர்கள் ஆரோக்கியத்துக்குரிய பல்வேறு குறிப்புகளை அவர்களுடைய இலக்கியத்திலே படைத்தார்கள். அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலிகையை பற்றி இன்றைக்கு நிறைய பேசுகிறார்கள். 2015 நான் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து கண்டறிந்த ஒரு முடிவை முதலாக புலனத்திலே வெளியிட்ட பின்னால் பலர் அதை பற்றி பேசுகிறார்கள். மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய பேரை இது சென்றடைய வேண்டும், அது சித்தர்களுடைய சிந்தனை. அதனாலே மிகவும் மகிழ்ச்சி. ஆனா வெந்தயம் என்கின்ற ஒரு மூலிகை, வெந்தயம் என்கின்ற ஒரு உணவுப் பொருள், அதை வெறும் சர்க்கரை நோயோடு மட்டும் இணைத்து பார்க்க கூடாது. இந்த வெந்தயம் பல்வேறு நற்பண்புகளை உடையது. குறிப்பாக வெந்தய கீரை, வெந்தய ஸ்ப்ரவுட், முளை கட்டிய வெந்தயம். அதை ஏன் சாப்பிட சொன்னேன்? 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் என்ற ஒரு ஃபைட்டோ இன்சுலின் சத்து. தட் இஸ் அ சயின்ஸ். சித்தர்கள் சொன்னது என்ன? மெதி கன மத்தீசுர மெக சயசீதம், மெதி கனமத்தி சுரமெக சயசீதம், பெதி அதிசாரம் பித்திரூமல், ஆதிய நோய் போக்கும் அனர தணிக்கும், நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அறி என்று தேரையர் சொன்னார். ஏன் மனமே, இதை தெரிந்து கொள். அது மேக நோயை மட்டும் கண்டிக்கிற ஒரு மருந்தாக இல்லை, இன்னும் பல முக்கிய பண்புகள் அதற்கு இருக்கிறது. அதை பலமுறை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் நினைவூட்ட வேண்டும், அதற்காக இப்பொழுது சொல்லுகிறேன். வெந்தயத்தை எப்படி எப்படியெல்லாம் உண்டால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். வெந்தயத்தை கொஞ்சம் நெய்யிட்டு வறுத்து அது அப்படியே பொன்னிறமாக மாறுகிற போது எடுத்து அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்தை சாப்பிட்டால் பால் சுரக்கவில்லை என்று சொல்லுகிற மகளிருக்கு நன்றாக பால் சுரக்கும். அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுகிறது இட் இஸ் லாக்டோஜெனிக். இது இன்னைக்கு சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ். இதை எப்ப சொல்றார்கள்? சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறார்கள். ஒருவர் என்னுடைய நண்பர் சொன்னார், ஐயா, என்னுடைய குருஜிக்கு நான் வெந்தயத்தை சாப்பிட சொன்னேன், அவர் மிக சந்தோஷமாக இருக்கிறார், நன்றாக இருக்கிறார் அப்படின்னார். எப்படி சொன்னீங்க? நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அவர் எப்படி சாப்பிட சொன்னீங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், வெந்தயத்தை நெய்யிலே வறுத்து, நெய் தடவி வறுத்து சாப்பிட சொன்னேன், அப்ப நல்லா பால் சுரக்கும் குருஜிக்குன்னு சொன்னேன். நான் இந்த கேட்டுட்டு அவசரமா செய்யப்படாது. கேட்டுட்டு அது ஒரு முறைக்கு 2 முறை காதில் வாங்கி அந்த உட்கருத்தை உள்ளே புரிந்து கொண்டு பிறகு அதை கையாளுகிற முறையை பின்பற்றி கையாள வேண்டும். அப்படி இன்னொன்று, பல பெண்களுக்கு அதிகமாக வெள்ளைப்படுதல் என்கின்ற ஒரு பிணி இருக்கும். பலருக்கு மலம் போகிற போது ஆசன வாயிலே உதிரம் கொட்டும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுவது என்று நான் சொல்லி இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? ஒரு குவளையில பாலை எடுத்து அது இதமாக ஆறிய பின்னால் வெதுவெதுப்பாக இருக்கிற போது அதிலே ஒரு தேக்கரண்டி அல்லது ஒரு மேசைக்கரண்டி வெந்தயத்தை போட்டு அது தயிராக உறைவதற்கு கொஞ்சம் மோர் சேர்த்து அதை கலக்கி உறை வைத்து விட்டால் அடுத்த நாள் காலையில எடுத்து பார்த்தால் அந்த வெந்தயம் எல்லாம் நன்றாக ஊறி இருக்கும். ஆனா பால் தயிராகி இருக்கும். அந்த வெந்தயத்தை நன்றாக சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். மென்று கசக்கும். முளைக்கட்டிய வெந்தயம் இனிக்கும். சர்க்கரையை அது துரத்தும். சர்க்கரைக்கு நண்பர் சொல்வார் சுளுக்கு எடுக்கணும்னு சொல்வார். அப்படி சர்க்கரையினுடைய சுளுக்கை எடுக்கிற ஆற்றல் அந்த முளைக்கட்டிய வெந்தயத்துக்கு இருக்கிறது. ஆனா அதை தயிரிலே ஊற வைத்து சாப்பிட்டால் என்ன செய்யும்? அந்த ஆசன வாயிலே வருகிற உதிரப்போக்கு, பெண்களுக்கு இருக்கிற அதி உதிரப்போக்கு, பெண்களுக்கு வருகிற வெள்ளைப்படுதல், லிக்வேரியா, இப்படிப்பட்ட பிழைகளை எல்லாம் கட்டுப்படுத்தும். எந்த மருந்து எடுத்துக்கொண்டாலும் அதன் கூடவே இதை எடுத்துக்கொள்ளலாம். இது உணவு, இதில் என்ன கெடுத்து வரப்போகிறது? சில பேருக்கு பயம், ஐயோ இதை நான் வேற மருந்து சாப்பிட்றேன், சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமா? இது சாப்பாடு இல்லை, இட்லியிலும் தோசையிலையும் அதை போட்டுதான் ஆட்டி மாவாட்டி சுடுறோம், அதுல என்ன கெடுதி வருதா? இது எவ்வளவு நாள் சாப்பிடலாம்னு சில பேர் கேட்பா. எனக்கு சிரிப்பு தான் வரும். இட்லி எவ்வளவு நாள் சாப்பிடலான்னு கேட்பாங்களா?
தோசை எத்தனை நாள் சாப்பிடலான்னு கேட்பாங்களா? எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். பாட்டன் சாப்பிட்டா, அவனோட அப்பன் சாப்பிட்டா, அவனோட பாட்டன் சாப்பிட்டா, நாம சாப்பிட்டா, நம்ம பேரெல்லாம் சாப்பிட தான் போறான். என்ன கெடுதி வந்தது? ஒரு கெடுதியும் வராது. அப்போ வெந்தயத்துக்கு இப்படி பல பண்புகள் இருப்பதோடு இன்று முக்கியமான ஒரு பண்பை சொல்ல போகிறேன். சித்தர்கள் இதை எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்தார்கள்? ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. வயகரான்னு ஒண்ணு உலகத்தை பூரா இன்றைக்கு மக்கள் தெரியாதவங்களே இல்லை. நயகரா கூட தெரியாது இருப்பான், வயகரா தெரியாதவங்க கிடையாது. சின்ன பையன்ல இருந்து எல்லாருக்கும் தெரியுது. சரியான ஆண்மை எழுச்சி விரைப்பு இல்லாதவர்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற மருந்து இந்த வயகரா. இந்த செட்னோஃபிலின் என்கின்ற ஒரு காம்பவுண்டை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்படுகிற ஒரு மருந்து. ஆனா அது என்ன? அது ஆண்களுடைய எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனை சரி செய்வது சைடு எஃபெக்ட் ஆஃப் த மருந்து. அதனுடைய பிரைமரி எஃபெக்ட் என்ன? போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், பல்மனரி போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், நுரையீரல் தமனியிலே வருகிற அழுத்தத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட மருந்து. அதை சாப்பிட்டவனுக்கெல்லாம் எரெக்டைல் ஃபங்க்ஷன் நல்லா இருந்தோடனே அதை இப்படி மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சு விட்டாரு. ஸோ சைடு எஃபெக்ட் இஸ் மெயின் எஃபெக்ட். அப்போ அந்த சைடு எஃபெக்ட் இல்லாம மெயின் எஃபெக்டை பயன்படுத்துகிற போது, சைடு எஃபெக்டா மெயின் எஃபெக்டா பயன்படுத்துகிற போது பல சைடு எஃபெக்ட்ஸ் வருகிறது என்று தமிழ் இந்த அறிவியல் ஆய்வுகள் நிறைய செய்திகளை வெளியே கொண்டு வந்தன. அது இருதயத்தை பாதிக்கிறது, இரத்த ஓட்டத்திலே அழுத்தத்தை கூட்டுகிறது, இந்த பல வகையான தொல்லைகள் அதிலே வர வாய்ப்பு இருக்கிறது. அதை தொடர்ந்து பயன்படுத்தாது என்றெல்லாம் மருத்துவர்கள் அறிவுரை சொல்லுவார். அப்ப என்ன பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்ண, பிளான்ட்ல இருந்து ஏதாவது ஒரு வயகரா கண்டுபிடிக்க முடியுமா சைடு எஃபெக்ட் இல்லாத என்ற போது அவர்கள் சித்தர் இலக்கியத்திலிருந்து தேடி 2 மூலிகைகளை கண்டுபிடித்தார்கள். ஒன்று வெந்தயம், இன்னொன்று நெரிஞ்சில். இந்த வெந்தயத்தில இருந்து ஒரு சத்து பொருளை பிரித்து எடுத்தார்கள். அந்த சத்து பொருளுக்கு பெயர் புரோட்டோடைசின். The protodiazin is a plant Viagra. இன்றைக்கு அந்த புரோட்டோடைசின் வெந்தயத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு மாத்திரைகளாக்கி அது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு மருந்தாக மேலை நாடுகளிலே விற்பனை ஆகிறது. அதே போல டெஸ்டோஃபன் என்று ஒரு மூலப்பொருளை வெந்தயத்திலே இருந்து பிரித்து எடுத்தார்கள். அதுவும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஒரு சக்தி தருகிற மருந்தாக இருக்கிறது. அப்போ இது இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் அறிவியல் உலகம் சொல்லுகிற செய்தி. இதை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன தேரைய சொல்றார். நித்தமுற விந்துவை உண்டாக்கும், அன்றாடம் தாம்பத்தியத்தை சுவைப்பதற்கு உரிய விந்துவனுடைய உற்பத்தியை உன் உடலிலே கொண்டு வந்து சேர்க்கும். யார் சொன்ன? சித்தர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அறிவியல் உலகம் அதை ஆமாம் என்று சொல்லுகிறது. அப்போ வெந்தயத்திற்கு இவ்வளவு பலன்கள் இருக்கிறதா? சர்க்கரையை கட்டுப்படுது. அதுல என்ன வியப்புன்னா, சித்தர்கள் சர்க்கரைக்கு என்று பரிந்துரைத்த மருந்துகள் எல்லாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வருகிற சைடு எஃபெக்டையும் சரி பண்ணுகிற மருந்தாக இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீரிழிவு நோய் ஒரு தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்தால் அவனுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடும். டயபெட்டிக் இம்பார்ட்டன்சி என்று அதை சொல்வார்கள். நீரிழிவினால் ஆண்மை இழப்பு. ஆண்மை மட்டும் தான் இழக்கிறதா? இந்த டயபெட்டிஸ் நீடித்து இருந்தால் பெண்களுக்கும் தாம்பத்திய நாட்டம் குறைந்து போகும், ஆண்களுக்கு தாம்பத்திய எண்ணம் இருக்கும், சக்தி இருக்காது. அப்போ ஆய்வு என்ன சொல்லுகிறது? சித்தர்கள் அதை பிரித்து சொல்லல, நித்தமுற விந்துவை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். அறிவியல் உலகம் என்ன சொல்லுகிறது? வெந்தயத்திலே 2 சத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று டெஸ்டோஃபென். The testofen induces அல்லது டெஸ்டோஃபன் promotes டெஸ்டோஸ்டீரோன் ப்ரொடக்ஷன். டெஸ்டோஸ்டீரோன் என்பது ஆண்மையை நிலைநிறுத்துகிற, ஆண்மையை நிறுவுகிற, ஒரு ஆணில் சுரக்கிற ஒரு ஹார்மோன். அது மாதிரி பெண்மையை நளினமாக்குகிற, மென்மையாக்குகிற, பெண்களுக்குள்ளே சுரக்கிற, பெண் தன்மையை தருகிற ஹார்மோன் எஸ்ட்ரோஜன். இப்ப பெண்ணுக்கு காம தூண்டுதலை தர வேண்டும், ஆணுக்கு காம எழுச்சியை தர வேண்டும். இந்த 2ஐயும் தருகிற ஆற்றல் இந்த வெந்தயத்துக்கு இருக்கிறது. இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள். The testofen promotes estrogen production. The testofen promotes testosterone production. நான் சொல்றது scientific evidences for Siddhar's statement. சித்தர்கள் சொன்ன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இன்றைக்கு நவீன அறிவியல் உலகம் ஆம் என்று அதை ஆமோதிக்கிறத தவிர
இல்லை என்று புறந்தள்ளவில்லை என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இது மட்டுமன்று இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வெந்தயத்திலே ஒரு ஆற்றல் இருக்கிறதாம். அதிலே இருக்கிற சக்தியிலே என்னென்ன சக்தியில் முக்கியமானது என்று பார்த்தால், ஒன்று, மகளிர்களுக்கு மார்பகத்தை பெருக்க வைக்கிற சக்தி அதற்கு இருக்கிறது. என்னுடைய மருத்துவமனையில வந்து பலர் கேட்பார்கள். ஒரு தாயே தன்னுடைய மகளை அழைத்து வந்து கேட்கும், தன்னுடைய அந்த பெண்களும் வந்து கேட்பார்கள், எனக்கு மார்பகங்கள் எடுப்பாக இல்லை. இப்ப எஸ்ட்ரோஜன் ஃபங்க்ஷன் சரியாக இருந்தால் மார்பகங்கள் எடுப்பாக இருக்கும். மார்பகம் எடுப்பாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுவான். கல்லாதான் சொற்காமுறுதல் முலை இரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றத்து என்று ஒரு குரலில் எழுதுவான். ஏன்னா சபை ஏற முடியாத, மேடையிலே சொல்ல முடியாத அன்பார்லிமெண்டரி வார்த்தையாக இருப்பது முலை என்கின்ற சொல். அதை இலக்கியத்திலே சேர்த்து படைத்து அதில் கொஞ்சம் கூட விரசமில்லாமல் கருத்தை சொன்ன வல்லமை வள்ளுவனுக்குத்தான் உண்டு, தமிழ் இலக்கியத்துக்குத்தான் உண்டு. ஒரு கல்வி அறிவு இல்லாதவர் கற்றாருடைய மேடையிலே தன்னுடைய கருத்தை சொல்ல முயற்சிப்பது எப்படி கேளிக்கையாகவும் ஏளனமாகவும் இருக்குமோ, அப்படித்தான் மார்பகம் இல்லாத பெண் ஒரு ஆணை அடைய விரும்புவதும் என்று சொல்லுகிறார். கல்லாதான் சொற்காமுறுதல் முலை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றத்து என்று சொல்லுகிறார். இப்போ தனம் என்றால் மார்பகம், இந்த மார்பக பிரஸ்ட் டெவலப்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். அதற்கு இந்த டெஸ்டோஃபான் ஒரு சிறந்த சத்து பொருளாக இருக்கிறது என்று அறிவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன. அது மட்டும் அல்லாமல் வெந்தயத்தில் இருக்கிற டெஸ்டோஃபனுக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அதுவும் எந்த வகையான கேன்சரா? அது இன்விட்ரோ, இன்வைவோவில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இன்விட்ரோ ஸ்டடீஸில் அவர்கள் கண்டுபிடித்தது, உடலுக்கு வெளியிலே வைத்து செய்த செல் லைன்ஸை வைத்து செய்த ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். It has anti-cancerous property against leukemia. குருதி புற்றுநோய், லியூகேமியா என்கின்ற குருதி புற்றுநோயை கூட அது கட்டுப்படுத்துகிற, அல்லது குருதி புற்றுநோயை கூட வராமல் தடுக்கிற ஒரு ஆற்றல் அந்த வெந்தயத்திலே இருக்கிறது, அந்த டெஸ்டோஃபனிலே இருக்கிறது என்று அறிவியல் ஆய்வு சொல்லுகிறது. இன்னொன்று என்ன சொல்லுகிறார்கள்? கோலான் கேன்சர், கோலான் மலக்குடலிலே வருகிற புற்று, இன்னொரு புற்று பிராஸ்டேட் கேன்சர். இது மூன்றும் மிக பெருமளவில் நாம் அறிய வருகிற ஒரு கேன்சர். ஆனா இந்த மலக்குடல் புற்று என்கிற கோலான் புற்று இந்தியாவிலே குறைவு, மேலை நாடுகளிலே அதிகம். ஏன் மேலை நாடுகளில் அதிகம்? அவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை தான் டாய்லெட் போவார்கள். அதனால டாய்லெட் வந்து நம்ம சமையல் கூடத்தை விட, அல்லது சமையல் கூட இல்லை, நம்முடைய ஹாலை விட நீட்டா இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து நம்ம மக்களும் எப்படியாவது புலியை பார்த்து போட சோடு போட்டுக்கிட்ட மாதிரி நம்ம டாய்லெட் அப்படி இல்லையான்னா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவன் டாய்லெட்டுக்கு போவதே வாரத்துக்கு ஒரு நாள். சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? தினம் 2 முறை மலம் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த மலம் கழித்தல், குடலிலே தேங்கி இருக்கிற பழைய மலத்தை அகற்றுதல், இப்பெல்லாம் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்து விட்டது. அது கோலான் தெராப்பி என்று நம்ம அந்த காலத்தில் கண்டுபிடித்து சொன்ன எனிமா தெராப்பி என்று, கோலான் தெராப்பி என்று அறிவியல் மருத்துவத்திலே கொடுக்கிறார். கோலான் கிளீனிங், கோலான்ல இந்த பம்ப் பண்ணி அதை கிளீன் செய்வது. என்னன்னா அந்த ரெக்டம் கோலான்ல தங்கி இருக்கிற பழைய மலம் இருக்கிறது, இந்த பழைய மலத்தில் இருக்கிற அழுக்குகள் குருதியிலே திரும்ப உறிஞ்சப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ரெக்டல் ரிசார்ப்ஷன் என்று அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நம்ம மலக்குடலுக்கு மலம் வருகிற போது அது நீர்த்து தான் வரும். அது எப்படி இருகிறது என்றால் அதில் இருக்கிற நீர் திரும்ப உறிஞ்சப்பட்டு விடுகிறது, வாட்டர் கன்சர்வேஷன் இயற்கையிலேயே. அப்புறம் தான் அந்த மலமானது இருகிறது. அப்படி உறிஞ்சப்படுகிற போது அதில் இருக்கிற தேவையற்ற சில நச்சுக்களும் நம்ம உடலுக்குள்ளே கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சித்தர்கள் உணர்ந்தார்கள். ஆகையினால தான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? 2 முறை மலம் கழிக்க வேண்டும். அப்போ இந்த வெந்தயத்தில் என்ன சக்தி இருக்கிறதா? மலத்தை எளிதில் அகற்றுகிற வாட்டர் இன்சாலிபிள் ஃபைபர் அதிலே இருக்கிறது. வாட்டர் சாலிபிள் ஃபைபர் நீரில் கரையும் நார்ச்சத்து குடலில் ஒரு உள்பூச்சை உருவாக்கி அது குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. அதிலே இருக்கிற நீரில் கரையாத நார்ச்சத்து இருக்கிறது, அது என்ன பண்ணுது? மலத்தை இலக்கி வெளியேற்றுகிறது. இட்ஸ் a holistic.
வெந்தயத்தை சாப்பிட்டா ரொம்ப நாள் சாப்பிட்டா அதுல கெடுதி வரும் என்று சிலர் பேசுவதை கேட்டு எனக்கு மனம் ரொம்ப வேதனை அடைந்தது. நெடுநாள் வெந்தயத்தை சாப்பிட்டா கெடுதி வரும்னா தமிழ் இனமே இல்லாம போயிருக்கும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதுல வெந்தயம் இருக்குது இல்லை, அதுல எப்படி கெடுதி வர முடியும்? வெந்தயத்தை அதிகமாக எடுத்தால் ஒரு பிரச்சனை வரும். என்ன? அது குளிர்ச்சி. அதிகமாக எடுத்தால் சைனஸ் ட்ரபிள் உள்ளவர்களாக இருந்தால் குளிர்ச்சி அவர்களுக்கு ஆகாது. அவர்களுக்கு வெந்தயம் ஆகாம போல குளிர்ச்சி ஆகாம போகுது. அப்ப என்ன பண்ணணும்? அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும், அல்லது குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது எடுத்துக்கொண்டு உடனே சுட சுட டீ காப்பி போல வெந்நீரை குடித்து விட வேண்டும், அல்லது வெந்நீரில் கலக்கி சாப்பிட வேண்டும். இப்படி எடுத்துக்கொள்கிற போது அந்த வெந்தயத்தினாலே, குளிர்ச்சியினாலே வருகிற, வெந்தயத்தால வல்ல குளிர்ச்சியாலே வருகிற அந்த உபாதைகளை நாம் அகற்றிக் கொள்ளலாம். இப்படி வெந்தயம் நீரிழிவு மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு உபாதைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக, மிகச்சிறந்த உணவு மருந்தாக பயன்படுகிறது. அதை வாங்கி பயன்படுத்தலாம். என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். வெந்தயத்தை முளைக்கட்டுகிற போது சோற்று கற்றாழையினுடைய சாரோடு சேர்த்து முளைக்கட்டுங்கள் என்று சொன்னேன். அதாவது சோற்று கற்றாழையிலே அவ்வளவு சக்தி இருக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் அதை பற்றியெல்லாம் பேசி இருக்கிறேன். அந்த சோற்று கற்றாழையுடைய சாரிலே வெந்தயத்தை முளைக்கட்டிவிட்டால் சர்க்கரை நோய்க்கும் சிறந்த மருந்து, ஆசனவாயிலே வருகிற பிணிக்களுக்கும் சிறந்த மருந்து, ஆண்மை ஓங்குவதற்கும் சிறந்த மருந்து, வெள்ளைப்படுவதற்கும் சிறந்த உணவு மருந்து, மகளிருக்கு நன்றாக வனப்பான தனம் வளருவதற்கும் நல்ல மருந்து, இந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தாம்பத்தியத்தில் நாட்டத்தை ஏற்படுத்துகிற நல்ல உணவு. இப்படி பல்வேறு தேவைப்படுகிற அற்புதமான சக்திகளை உள்ளடக்கி இருக்கிற அந்த வெந்தயத்தை கையாளுவதிலே நன்மைதான் இருக்கிறத தவிர தீமை இல்லை என்பதை மனதில் பதித்துக் கொள்வோம். சொல்றதை கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கும் செய்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சோற்று கற்றாழை கொண்டு வரணும், அதை எடுத்து வெந்தயத்தை சேர்த்து முளைக்கட்டணும், அதை உலர்த்தணும், பிறகு அதை முளைக்கட்டிய வெந்தயத்தை அரைக்கணும், பவுடர் பண்ணணும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லையா? ரெடி டு யூஸ், யூசர் ஃப்ரெண்ட்லியா அது இருக்கிறதா என்று கேட்டால், என்னுடைய வெப்சைட்ல போய் ஃபெனு என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா அது கேப்சூலாகவே இருக்கிறது. வாங்கி அப்படி 2 கேப்சூலை போட்டு முழுங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை எடுக்கிற போது அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி சோற்று கற்றாழை சாரோடு சத்து ஊட்டி பயன்படுத்துகிற பலன் என்ன கிடைக்குமோ நான் வரிசையிட்டேன் பாருங்க, 9 பலன்கள். அத்தனை பலன்களையும் நீங்கள் அதில் இருந்து பெற முடியும். நலமுடன் தமிழ் கூறும் நல்லுலகம் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.